எனக்கு எல்லாருமே உடம்பு எடை குறையறதுக்கு பேசக்கூடிய ஒரு விஷயம் எதுனா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உண்மையிலே நல்லதா கெட்டதா? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை 2 வகையில் கொடுப்பேன். ஒரு 6 மாசத்தெல்லாம் 15லிருந்து 20 கிலோ வரையிலும் குறையக்கூடிய அளவு மாற்றம் அடைஞ்சதை நான் பார்க்குறேன். அப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் யாருக்கு நல்லது? சரி, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் யாருக்கு நல்லது கிடையாது? 5 பேருக்கு நல்லது கிடையாது. இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நல்லதா? ரொம்ப நல்லது. எனக்கு எல்லாருமே உடம்பு எடை குறையறதுக்கு பேசக்கூடிய ஒரு விஷயம் எதுனா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உண்மையிலே நல்லதா கெட்டதா? பலன் கொடுக்குமா? நிறைய சந்தேகங்கள் இருக்குதை பார்க்கணும். உண்மையை சொல்லணும்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நல்லாவே பலன் கொடுக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, பொதுவாக கப உடம்புக்காரங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை மாதிரி சிறப்பாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடே கிடையாதுன்னு சொல்லலாம். கப உடம்புனா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? 5 அறிகுறிகள். 6 அடி உயரம் இருப்பாங்க, தங்கம் போல் கலர் இருப்பாங்க, ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்களோட உடம்பு எப்போவுமே பிறந்ததிலிருந்தே 3லிருந்து 100 கிலோ வரையிலும் வெயிட்லேயே தான் இருப்பாங்க. என்ன பண்ணாலும் எடை குறையாது. 5வது, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 5 குவாலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் கப உடம்புக்காரங்கன்னு அர்த்தம். இந்த கப உடம்புக்காரங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா பொதுவாக எங்கிட்ட வெயிட் லாஸ்க்கு வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு 2 ப்ரோட்டோகால் நான் கொடுப்பேன். ஒன்று டீடாக்ஸ், 6 நாளைக்கு நெய் மருந்து. நான் 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, கடைசியாக 105 மில்லி 6வது நாள் கொடுத்து 7வது நாள் காலையில் பேதிக் மருந்து கொடுப்பேன். கரெக்டாக 7 நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்பு எடையில் 5லிருந்து 10% இந்த 7 நாளில் குறைஞ்சி போகிறத பார்க்கணும். 2வது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த வெயிட் லாஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கொடுப்பேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை 2 வகையில் கொடுப்பேன். ஒன்று காலை 10 மணிக்கு ஒரு உணவு, 2வது மாலை 6 மணிக்கு ஒரு உணவு. நடுவில் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த ப்ரோட்டோக்காலில் இருந்தவங்க நிறைய பேர், குறிப்பாக கப உடம்புக்காரங்க, 100 கிலோவுக்கு மேலே எப்போவுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்களோட எடை ரொம்ப வேகமாக குறைஞ்சி ஒரு 6 மாதத்தெல்லாம் 15லிருந்து 20 கிலோ வரையிலும் குறையக்கூடிய அளவு மாற்றம் அடைஞ்சதை நான் பார்க்குறேன். அப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் யாருக்கு நல்லது? 100 கிலோவுக்கு மேலே எடை இருக்கவங்களுக்கு நல்லது. சரி, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் யாருக்கு நல்லது கிடையாது? 5 பேருக்கு நல்லது கிடையாதுங்க. நம்பர் 1, ரொம்ப வாத உடம்பை சேர்ந்தவங்களுக்கு நல்லது கிடையாது. சக்கரை நோயாளிகளுக்கு நல்லது கிடையாது. நம்பர் 3, அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இதய அறுவை சிகிச்சை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவங்களுக்கு நல்லது கிடையாது. 4வது, அடிக்கடி சளி, இருமல், ஆஸ்துமா, அலர்ஜினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்லது கிடையாது. 5வது, 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க யாருக்குமே நல்லது கிடையாது. அப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நல்லதா? ரொம்ப நல்லது. எனக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பலன் கொடுக்குமா? முறையாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வீடியோவில் நம்ம பார்க்கும்போது அது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் எடுத்துக்கணுமே தவிர அதை லைஃப்பில் நீங்கள் ஒரு மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, ஒரு சித்த மருத்துவரை சந்திங்க. முறையான மருத்துவ ஆலோசனையோடு உங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் ஃபினாமினலாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம்.